அரசியல் பின்னணி இல்லை, அரசியல் செல்வாக்கும் இல்லை, கூட்டணியும் இல்லை, அரசியல் அறிவு கூட இல்லை என்று சொன்னார்கள் எல்லோரும். முதலாவது தேர்தல், அதுவும் எத்தனையோ தடைகள் இல்லை என்று சொன்னால் கிட்டத்தட்ட 150 இடங்களை பெற்றிருப்பார். ஒரு நல்லொரு ராஜதந்திர உறவை நாங்கள் வளர்க்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அடுத்து வரும் 20-30 ஆண்டுகளுக்கு இனி இந்த பழைய கட்சிகள் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்ற ஒரு புரட்சியை தமிழகம் செய்திருக்கின்றது. எவ்வளவோ அழுத்தம் விஜய் மீது போடப்பட்டிருந்தது. காரூரில் இடம்பெற்ற படுகொலைகள், அவர் படுகொலை செய்தவராகவே போடப்பட்டிருந்தது. அதே போல குடும்ப பிரச்சனை கொண்டு வரப்பட்டிருந்தது. இறுதியாக அவருடைய படம் கூட தடை செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இதை எல்லாம் செய்தவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள் என்று சொன்னால், இதெல்லாம் மக்களால் பார்க்கப்படுகிறது. நீங்கள் செய்கின்ற அநியாயங்களை அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்க. தமிழ் கட்சிகளை பொறுத்தவரையில் அங்கு ஒன்றை கதைப்பது, இங்கு ஒன்றை கதைப்பது, அரசியல் செய்வது. ஸ்டாலினை பொறுத்தவரையில் அதாவது தான் முதலமைச்சராக இருக்கும்போது தன்னுடைய மகனை கொண்டது துணை முதலமைச்சராக போட்டார். யாரும் கேட்க முடியாது. ஏன் விஜயின் படத்தை கூட தடை செய்தார்கள், யாரும் கேட்க முடியாது. ஆனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அறிவு இல்லை, அரசியல் ஞானம் இல்லை என்றால், நீங்கள் அரசியல் ஞானம் இருந்த நீங்கள் இவ்வளவு காலம் என்ன செய்தீர்கள்? அரசியல் ஞானம் இருந்த நீங்கள் சரி மிகப்பெரிய அறிவாளிகள் என்று சொல்லலாம், உங்களை அரசியலில் மிகப்பெரிய ராஜதந்திரிகள் என்று சொல்லலாம். என்ன செய்த நீங்கள்? முதலாவது அரசியல், முதலாவது களத்தில் இப்படி ஒரு மாற்றம் நிகழ்வது ஒரு தமிழகத்தின் அரசியல் வரலாற்றையே ஒரு புரட்டி போட்டதாகத்தான் இருக்கும். எம்ஜிஆருக்கு அடுத்ததாக அவரின் சாதனையை கூட முறியடிக்கக்கூடிய ஒரு நிலையில் உலக தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன், எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்புள்ள வணக்கம். ஆம், இன்று பல இராணுவ விவகாரங்கள், ஈரான் விவகாரம், அதே போன்ற அமெரிக்க விவகாரங்கள் எல்லாம் பேசப்பட வேண்டி இருக்கின்ற சூழ்நிலையிலும் கூட மிக முக்கியமாக தமிழக தேர்தலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றமும், அதன் பின்னர் எல்லோருடைய கணிப்புகளையும், அல்லது எல்லோருடைய என்று சொல்வதை விட தமிழகத்தில் இருக்கக்கூடிய கணிசமான கணிப்புகளை தவிடுபொடியாக்கி வெளியாகிருக்கக்கூடிய ஒரு தேர்தல் முடிவில் டிவிகேயினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை பெரும்பான்மை இல்லாது விட்டாலும் வெற்றி பெற செய்திருக்கின்றமையும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய பார்வையில் தமிழகத்தில் புதிதாக பரிச்சயமான ஒரு கட்சி, மக்களுக்கு அறிமுகமான கட்சி தேர்தலில் ஒரு பெரும் சூறாவளியாக, சுனாமியாக உருவெடுத்திருக்கின்றது. நீங்கள் இராணுவ விவகாரங்கள் மற்றும் அரசியல், சமூக பொருளாதாரங்கள் என்று பல தளங்களில் பார்க்கக்கூடியவர். இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையில் இது ஒரு தமிழகத்தை புரட்டி போட்ட ஒரு அலையாக அல்லது சுனாமியாகத்தான் பார்க்கலாம். ஆண்டாண்டு காலமாக, எத்தனையோ ஆண்டு காலமாக இருந்த திராவிட கட்சிகளின் வரலாற்றை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு காலமாக இந்த காலம் மலர்ந்திருக்கின்றது. ஒரு தமிழர் தமிழ்நாட்டில் முதல்வராக, அதுவும் முன்னரும் வந்திருந்தாலும் அவர்கள் இவ்வளவு நேரடியாக போட்டியிட்டு மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வரவில்லை. இதுதான் முதல் தடவை. எம்ஜிஆர் காலத்தில் இருந்த ஒரு அலையை விட மிகப்பெரிய ஒரு அலையுடன் முதலாவது தேர்தல். அதாவது நீங்கள் அதை வடிவாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், எந்த அரசியல் பின்னணியும் இல்லை. சினிமாவிலிருந்து வருகிறார். 2026 தான் நான் தேர்தலில் போட்டியிடுவேன் என்று சொல்கிறார். அவரிடம் மக்கள் மன்றங்கள் இருந்தன ஒவ்வொரு பிரதேசங்களிலும். அந்த இளைஞர்களையும் கூட்டிக் கொண்டு, அரசியல் பின்னணி இல்லை, அரசியல் செல்வாக்கும் இல்லை, கூட்டணியும் இல்லை, ஆனால் அரசியல் அறிவு கூட இல்லை என்று சொன்னார்கள் எல்லோரும். முதலாவது தேர்தல், அதுவும் எத்தனையோ தடைகள் இல்லை என்று சொன்னால் கிட்டத்தட்ட 150 இடங்களை பெற்றிருப்பார். அதாவது தமிழகத்திலிருந்து ஒருவர் பேசும்போது கூறினார், அவர்
பல சமயங்களில் அவரால் தேர்தல் பிரச்சாரத்துக்கே போக முடியவில்லை என்று சொல்லி, பல இடங்களில் யார் யார் வாக்காளர்களாக வேட்பாளர்களாக நிற்கிறார் என்று கூட தெரியாது என்று சொல்லி முழு மூச்சாக இறங்கியிருந்தால் 150 ஆசனங்களை அள்ளியிருப்பார். அதாவது தமிழகத்தின் தேர்தல் வரலாற்றை பார்த்தீர்கள் என்று சொன்னால் பணம் விளையாடுவது அதிகம். அவ்வாறும் விளையாடினார்கள். கருத்து கணிப்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழகத்தின் கருத்து கணிப்புகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20% அவருக்கு வரும் என்று, விஜய்க்கு ஒரு 20% வரும் என்று கூறினவர்களே சொற்பமானாக்கள். அறிவுஜீவிகளாக இருந்தாலும், எழுத்தாளர்களாக இருந்தாலும், ஊடகவியலாளர்களாக இருந்தாலும். ஆனால் இதில் என்ன ஒன்று விளங்குகிறது என்று சொன்னால், மக்களின் மன ஓட்டத்துக்கும் இந்த கருத்து கணிப்புகளுக்கும் இடையில் அதிக வேறுபாடு இருக்கின்றது. அதாவது மக்களுக்குள் இருந்து செய்யவில்லை என்றுதான் தெரிகிறது. இல்லை என்று சொன்னால் ஆளும் தரப்பின் ஒரு பிரச்சார வட்டமாக இந்த ஊடகங்கள் மாறி இருக்கலாம், ஆய்வாளர்கள் மாறி இருக்கலாம் என்றுதான் கூறப்படுகிறது. ஏனென்றால் இவர்கள் சொன்னதுக்கும் களத்தில் நடந்ததுக்கும் பாரிய வேறுபாடு இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் மக்களுக்கும் இந்த ஆய்வுகளுக்கும் அல்லது அரசியல் அல்லது எதிர்ப்பு கூறல்களுக்கும் இடையில் கடும் வேறுபாடு அல்லது விரிசல் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அந்த மக்களின் மன ஓட்டத்தில் அவர்கள் இல்லை என்றுதான் அர்த்தம். நீங்கள் விழுந்த வாக்கை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அந்த ஒவ்வொரு தமிழக மக்களும் தங்கள் வீட்டு பிள்ளையாக பார்த்து வாக்கு போட்டிருக்கிறார்கள் என்றுதான் தெரிகிறது. இளைஞர்கள் இதில் முக்கிய பங்கு வகித்திருக்கிறார்கள். அடுத்த தலைமுறை ஒன்று வந்திருக்கின்றது, தலைமுறைக்கான மாற்றம். இது பல இடங்களில் இப்போது மெல்ல மெல்ல நடைபெற்று கொண்டு வருகின்றது. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதில் அதாவது இவ்வளவோ அழுத்தம் அவர் விஜய் மீது போடப்பட்டிருந்தது. கரூரில் இடம்பெற்ற படுகொலைகள், அவர் படுகொலை செய்தவராகவே போடப்பட்டிருந்தது. அதே போல குடும்ப பிரச்சனை கொண்டு வரப்பட்டிருந்தது. இறுதியாக அவருடைய படம் கூட தடை செய்யப்பட்டிருந்தது. அதாவது ஆனால் இதையெல்லாம் செய்தவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள் என்று சொன்னால், இதெல்லாம் மக்களால் பார்க்கப்படுகிறது. நீங்கள் செய்கின்ற அநியாயங்களை அவர்கள் பார்த்து கொண்டிருக்க முன்னைய போல இல்லை. என்ன செய்தாலும் உடனடியாக சமூக வலைத்தளங்களால் எல்லோரும் பார்க்கிறார்கள், எல்லோரும் ஜட்ஜ் பண்ணுகிறார்கள். உலகம் சுருங்கி விட்டது என்றது. அதாவது யாரும் கணிக்க முடியாத ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு போற்றத்தக்கது. இது தமிழகத்தின் தேர்தல், தமிழக மக்களின் எதிர்காலம், அவர்களின் வாழ்க்கை பிரச்சனை, அந்த மக்களுக்குரிய அந்த மக்கள் தங்களுக்கு யார் தேவை இல்லை என்றதை மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். மக்களிட முடிவை விமர்சிக்கிற அளவுக்கு யாரையும் அதை விமர்சிக்கவும் முடியாது. அது அவர்களிட தேவை, அவர்களுக்கு என்ன விருப்பமோ அதை அவர்கள் செய்தார்கள். ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் கூட தமிழகத்தின் தேர்தலிலோ தமிழகத்தின் அரசியலிலேயோ அல்லது இந்தியாவின் அரசியலிலேயோ நாங்கள் தலையிட முடியாது. அரசியலை மாற்றுகிறோம், ஆட்சியை மாற்றுகிறோம், திமுகவை வீட்டை கலைக்கிறோம், அதிமுக வீட்டை கலைக்கிறோம் நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் வேறு இனம், வேறு நாடு. அதே போலதான் தமிழகத்தை பொறுத்தவரையும் தமிழகம் எங்களுக்கு ஒன்று சொல்ல முடியாது, எங்கள் அரசியலுக்கு தலையிட முடியாது. எவ்வாறோ அவ்வாறுதான் அது இருக்கலாம். ஆனால் அவ்வாறு நாங்கள் இருந்தோமாக இருந்தால் எல்லா கட்சிகளுடனும் நாங்கள் ஒரு வலுவான பிணைப்பை ஏற்படுத்தலாம். தமிழகம் எங்களையும் தமிழகத்தையும் பொறுத்தவரையில் ஒரு அயல் நாடு, நட்பு நாடு என்று அவ்வளவுத்தோடு நின்று கொள்ளலாம். இரண்டுக்கும் பிரிம்பான வெளிவார கொள்கைகள் இருக்கின்றன அல்லது அரசியல் பின்புலம் பிரிம்பாகவே இருக்கின்றன. தமிழை பேசுகிறோம் என்றதுக்காக தொப்புள் கொடியுறவு என்று அழைக்கிறது, அங்கு போய் ஆட்சியை மாற்றுவோம் என்றது, அவரை கொண்டு வருவோம் இவரை கொண்டு வருவோம் என்றதெல்லாம் அது இன்னும் எங்கள் இனத்தை கேவலப்படுத்துவதாகத்தான் இருக்கும். அமெரிக்காவிலும் ஆங்கிலம் தான் பேசுகிறார், இந்தியாவிலும் ஆங்கிலம் தான், பிரித்தானியாவிலும் ஆங்கிலம் தான் பேசுகிறார்கள். அதற்காக அமெரிக்கர் பிரித்தானியரை தொப்புள் கொடி உறவு என்று சொல்லவும் இல்லை, பிரித்தானியர்கள் அமெரிக்கரை தொப்புள் கொடி உறவு என்று சொல்வதும் இல்லை. இந்த சென்டிமெண்ட்டுகளை எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு தள்ளி வச்சுட்டு நாங்கள் இரு நாடுகள், இரு தேசங்கள், இரு இனங்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் தமிழகத்தின் இந்த மக்களின் முடிவு ஒரு வரவேற்கத்தக்கது. அவர்கள் முதல் முறையாக ஒரு தமிழரை தமிழர்கள் அங்கு தமிழரை தங்கள் ஆட்சியை அதிகாரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். உண்மையில் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். ஒரு எம்ஜிஆருடன் விடுதலை புலிகளுக்கு இவ்வளவு ஒரு நல்லுறவு இருந்ததோ
அதே போன்ற ஒரு நல்லுறவை விஜயுடன் ஈழத்தமிழர்கள் ஏற்படுத்துவார்களாக இருந்தால் எங்களுக்குரியதை எங்களுக்கான உதவிகளை இப்ப அவர் எங்களுக்காக போராட வேண்டும் என்றும் இல்லை. எந்த ஒரு இனமும் அந்த இனத்தில் உள்ளவர்கள் தான் அந்த இனத்துக்காக போராட வேண்டும். அரசியலாக இருந்தாலும் சரி, ராஜதந்திர ரீதியாக இருந்தாலும் சரி, மனித உரிமைகளாக இருந்தாலும் சரி, ஏனைய நாடுகள் உங்களுக்கு உதவிகளை வழங்கலாம், அனுசரிகளை வழங்கலாம். அந்த ஒரு மட்டத்திலான உறவுகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு நல்லொரு ராஜதந்திர உறவை நாங்கள் வளர்க்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அடுத்து வரும் 20-30 ஆண்டுகளுக்கு இனி இந்த பழைய கட்சிகள் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்ற ஒரு புரட்சியை தமிழகம் செய்திருக்கின்றது. குளர்த்து தொகுதியிலே ஸ்டாலின் தோல்வி அடைந்திருக்கின்றார். அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் தோல்வி அடைந்திருக்கின்றார். காங்கிரசின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை தோல்வி அடைந்திருக்கின்றார். அதே போன்று பாஜகனுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அவர் தோல்வியடைந்திருக்கின்றார். இன்னும் பல முக்கிய அமைச்சர்கள், கிட்டத்தட்ட 32 அமைச்சர்கள் கூட, முன்னாள் அமைச்சர்கள் தோல்வியடைந்திருக்கின்றார்கள். நயினை நாகேந்திரன் பாரதிய ஜனதா மாநில தலைவர் தோல்வியடைந்தார். கிட்டத்தட்ட பெரும் தோல்வி முகமாக தான் இருக்கின்றது. அக்கா தமிழிசை தொடர் தோல்விகளை தமிழகத்திலே வெற்றி கொடி நாட்டிக் கொண்டிருக்கிறார். இப்படி தமிழக தேர்தலிலே தோல்விகள் என்பது குறிப்பாக தமிழக முதலமைச்சராக இருந்தவர் தோற்ற வரலாறு என்பது கூட இது 3வதாகத்தான் பதிவாகின்றது. அது அண்மை காலங்களிலே, நவீன காலங்களிலே ஜெயலலிதாவுக்கு முன்னர் ஒரு தோல்வி இடம்பெற்றிருக்கின்றது. அதன் பின்னர் ஜெயலலிதா, இப்போது ஸ்டாலின் அதனை பதிவு செய்கிறார். கருணாநிதி இறக்கும் வரைக்கும் அவர் தோல்வி அடையாத ஒரு தலைவர் என்கின்ற விடயம் தான் கூறப்பட்டது. ஒரு ஆசனம் வென்ற போதும் கூட அதனை அவர் வெற்றி பெற்ற பின்னர் தான் ராஜினாமா செய்திருந்தார். இப்படியான சூழ்நிலையில் இந்த கொதிநிலை அரசியலில் பல முன்னணி முகங்கள் இல்லாமல், அதாவது தாராபுரம் தொகுதியிலே போட்டியிட்ட திமுகவினுடைய சபாநாயகர் அப்பாவு அவர்கள் கூட படுதோல்வி அடைந்திருக்கின்றார். இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உள்ளக அரசியலில் பெரும் புள்ளிகள் பின்னடைவை கண்டதனை. அதாவது இந்த உலகத்துல தற்போதைய ஒரு மாற்றம் ஒன்று, ஒரு இயற்கையான ஒரு மாற்றம். தேசிய தலைவர் அடிக்கடி கூறுவது போல, இயற்கை எனது நண்பன் என்று கூறுவது போல, இயற்கை தனது கடமையை செய்யும் என்றது ஒரு நியதியாகத்தான் இதனை பார்க்கலாம். திமுகவின் அமைச்சர் மானா சுப்பிரமணியம் கூட ஒருவர் எழுதியிருக்கிறார். அவர் கோவிட் காலத்தில் மக்களுக்காக விழுந்து பணியை செய்தார். வெள்ளப்பெருக்கும் காலத்தின் போது அவர் இரவு பகல் பாராது மக்களுடனே இருந்தார். ஆனால் எங்கிருந்தோ வந்த ஒரு தாவேகாவின் தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு இளைஞர் அவரை இல்லாது செய்து விட்டார் என்று இவர் எழுதியிருந்தார். பலருக்கும் இது ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது. பல தமிழகத்தின் கணிப்பாளர்கள், எதிர்ப்பு கூறுபவர்கள், ஆய்வாளர்கள் எல்லோரையும் திக்குமூக்காட செய்திருக்கிறது இந்த வெற்றி. அது மக்களை நீங்கள் சரியாக புரியவில்லை என்றதுதான் அர்த்தம். அதாவது இந்த அதிமுகவோ திமுகவோ திரும்ப மக்களுக்கு பொய்களை கூறுவது, அதாவது டெல்லியில் போய் ஒன்றை கதைப்பது, இங்கு வந்து ஒன்று கதைப்பது. இலங்கையில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் அதே போலதான். தமிழ் கட்சிகளை பொறுத்தவரையில் அங்கு ஒன்றை கதைப்பது, இங்கு ஒன்றை கதைப்பது, அரசியல் செய்வது. ஸ்டாலினை பொறுத்தவரையில் அதாவது தான் முதலமைச்சராக இருக்கும்போது தன்னுடைய மகனை கொண்டது துணை முதலமைச்சராக போட்டார். யாரும் கேட்க முடியாது. ஏன் விஜயின் படத்தை கூட தடை செய்தார்கள். யாரும் கேட்க முடியாது. ஆனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க சர்வ அதிகாரம் என்றதும் தான் தோன்றித்தனம் என்றதும் சட்டம், அதாவது ஒரு இருமாப்பு, தங்களை தோற்கடிக்க முடியாது என்ற ஒரு இருமாப்பு. ஆனால் அது இனிவரும் காலங்களில், இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல நாடுகளிலும் அடுத்த தலைமுறை ஓரளவு, அதாவது முன்னே போல ஒரு, அதாவது காலங்காலமாக இவர்கள் தான் இருக்க வேண்டும் என்ற அந்த பேட்டர்ன் மெல்ல மெல்ல கலைந்து கொண்டு செல்கின்றது. பல நாடுகளில் நீங்கள் பார்க்கலாம். சிந்திக்கிறார்கள் இளைஞர்கள், இப்போது தாங்கள் முடிவெடுக்கிறார்கள். விஜயின் கட்சியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமளவில், அதாவது முன்னைய தலைமுறையினரை காண்பது மிக அரிது. அவ்வாறுதான் அந்த கட்சியே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தடவை, அதாவது தன்கட பிள்ளைகள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்களுக்கே தாங்களும் வாக்களிக்க வேண்டும் என்று பெற்றோர்களும் மாறி இருப்பது போலதான் தெரிகின்றது. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல வாக்குகளை பெற்றிருக்கின்றார் விஜய். ஆனால் 71 லட்சம் வாக்குகளைத்தான் திமுக பெற்றிருக்கின்றது என்று கூறப்படுகிறது. இந்த
தற்போது அதாவது ஒரு 118 வாக்கு சீட்டுகளை எடுத்து ஒரு அறுதி பெரும்பான்மையை ஒரு சிறிய அளவில் தவறவிட்டிருந்தாலும் முதலாவது தேர்தல், முதலாவது அரசியல், முதலாவது களத்தில் இப்படி ஒரு மாற்றம் நிகழ்வது ஒரு தமிழகத்தின் அரசியல் வரலாற்றையே ஒரு புரட்டி போட்டதாகத்தான் இருக்கும். எம்ஜிஆருக்கு அடுத்ததாக அவரின் சாதனையை கூட முறியடிக்கக்கூடிய ஒரு நிலையில். மற்றது அவரை பொறுத்தவரையில் இப்ப சினிமாவில் படங்கள் இல்லாமல் சினிமாவில் இருந்து ஒதுக்கப்பட்டவர் வரவில்லை. அங்கும் பீக்கில் இருந்த போதுதான் இங்கு வந்தார். அது ஒரு துணிச்சல் வேண்டும். அதாவது நாங்கள் ஒரு முடிவை எடுக்கிறோம் என்று சொன்னால் அதில் இறுதி வரையிலும் நின்று பணியாற்றக்கூடிய ஒரு துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சலை இந்த தேர்தல் பலருக்கும் ஒரு பாடமாக போட்டி இருக்கின்றது. ஈழத்தமிழரை பொறுத்தவரையிலும் இது அவர்களுக்கும் ஒரு பாடம். அடுத்த தலைமுறையினர் இவ்வாறு ஒரு அரசியலை கொண்டு செல்ல வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், விஜயை பொறுத்தவரையில் சரி, அவர் வந்திருந்தாலும் அரசியல் பின்புலம் இல்லாமல் வந்திருந்தாலும் அல்லது அரசியல் கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் வந்திருந்தாலும், ஆனால் அவர் இந்த மக்கள் மன்றம் என்றது நீங்கள் பார்க்கலாம், அவர் படங்கள் நடித்துக் கொண்டிருந்த போதே கிராமம் கிராமமாக கட்டி எழுப்பப்பட்டதுதான் அது. அங்கு இளைஞர்கள் வேலை செய்ய அவருக்கு சுமார் 99 உள்ளூராட்சி மன்ற ஊரக மற்றும் பெருஊர் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். உண்மைதான். அப்ப அவ்வாறு கட்டி அமைக்கப்பட்டதுதான் என்னடா கிராமம். இப்ப மாவோ என்ன சொன்னார் சீனாவில் முதலில், நீங்கள் உங்கள் நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றால் கிராமங்களுக்கு செல்லுங்கள், அங்குதான் மக்கள் இருக்கிறார்கள். இப்ப ஏன் தவறு கணிப்புகள் எல்லாம் தவறாகி போனது? எல்லோரும் மேசையிலிருந்து இன்டர்நெட்டுடனும் கம்ப்யூட்டருடனும் கணிப்பை செய்யும் போது அவர்கள் மக்களுடன் பழகுவதையும் மக்களுடன் இருப்பதையும் கிராமத்தில் என்ன நடக்கிறது என்பதையே அவர்களுக்கு அறிய முடியாமல் போனது தான் அந்த கணிப்புகள் தவறாகி போனது என்ற காரணம். யாருமே எதிர்பார்க்கவில்லை என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இப்ப இந்த வெற்றியை பொறுத்தவரையில் உண்மையாகவே இது தமிழகத்தின் அடுத்த ஒரு புரட்சியாகத்தான் இந்த வெற்றியை நாங்கள் பார்க்கலாம். திராவிட கழகங்களாக இருக்கலாம், தமிழர்களை பொறுத்தவரையில் தமது ஆட்சியை தமிழர்கள் தங்கள் கையில் எடுத்தது ஒரு நல்லொரு மாற்றம். இப்போதைய சூழ்நிலையில் நீங்கள் பார்க்கின்ற போது தமிழகத்திலே பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் அல்லது இவர்களுக்கு வாக்களித்த இளைஞர்கள் தற்குறிகள் அல்லது இவர்கள் அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் அல்லது அரசியல் மயப்படாதவர்கள் என்கின்ற கருத்து இளையோரை நோக்கி முன்வைக்கப்பட்டது. நீங்கள் இந்த இளையோரோடும் அதிகளவான மாணவர்களை சந்திக்கக்கூடிய ஒருவராக அந்த கருத்து உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? அப்படியான ஒரு புரிதல் இல்லாதவர்களாக இளைஞர்கள் இருக்கிறார்களா? பொதுவாக அவர்களுக்கு அரசியல் தெரியாதா, அல்லது அவர்கள் எதுவும் அறியாத ஒரு சிறுபராயத்தோடு தான் அரசியல் அறிவில் இருக்கிறார்கள்? தந்தைக்கு உபதேசம் செய்தவர் என்று சொல்லித்தான் முருகனை சொல்வதுண்டு. என்றால் அவர்களுக்கு அது தெரிவதற்கு வாய்ப்பில்லை தானே. அவர்கள் நாத்திகர் தானே. அவர்களுடைய மனைவிமார் தானே கோயிலுக்கு செல்வது. இப்போது ஸ்டாலின் தப்ப வேண்டும் என்று ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் செல்லுகின்றார், நேரு செல்லுகின்றார், சேகர்பாபு செல்லுகின்றார். இப்போது வளமைக்கு மாறாக இந்த தரம் முடிவுக்கு முன்னர் பல அமைச்சர்கள் திருப்பதியில் எல்லாம் பட்டையடித்துக் கொண்டு நின்றார். உண்மைதான். சொல்வதொன்று செய்வதொன்று அது இப்போது மக்களுக்கும் தெரிகிறது. நான் என்ன சொல்ல வந்தேன் என்று சொன்னால், ஒவ்வொரு ஜெனரேஷனும் கல்வி அறிவிலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பார்க்கும்போது தெரியும். நாங்கள் சின்ன பிள்ளைகள் இருந்ததுக்கும் இப்ப அந்த வயசுல இருக்கிற பிள்ளைகளுக்கும் இருக்கிற மெச்சூரிட்டியை நீங்கள் பார்க்கலாம். இவ்வளவு கல்வி அறிவாகவும் இவ்வளவு அறிவாகவும் கதைக்கிறார்கள் என்று பார்க்கலாம். அது கூர்ப்பு சயின்ஸ்ல கூர்ப்பில் அப்படித்தான். ஒவ்வொரு ஜெனரேஷனும் அறிவில மிகவும் சிறந்ததாகத்தான் வரும். இப்ப இவர்கள் கூறினார்கள், பல குற்றச்சாட்டுகள் இருந்தன. ஒன்று சினிமாவில் இருந்து வந்தார். தமிழகத்தின் அரசியல காட்டுங்க, சினிமால இருந்து வராதாக்கலார் என்று. பாட்டு எழுதியிருப்பார், அல்லது கவிதை எழுதியிருப்பார், அல்லது படம் நடிச்சிருப்பார், அல்லது டைரக்டரா இருந்திருப்பார், அல்லது ப்ரொடியூசரா இருந்திருப்பார். அப்படித்தான் இருக்கிறார். எல்லோரும் அப்படித்தான். ஒருவரை நோக்கி இவர் சினிமாவில் இருந்து வந்தவர் என்றெல்லாம் வசைபாட முடியாது. எல்லோருக்கும் அதுதான் இருக்கின்றது. சரி, இப்ப இருந்த இளைஞர்களில் இப்ப நீங்கள் கல்வி அறிவு என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால்
இன்றைக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முதல் அல்லது 30 வருஷத்துக்கு முதல் இப்பவும் பார்த்துக்கின்றா இத்தனை விகிதம் கல்வி அறிவு, எத்தனாயிரம் பட்டதாரிகள் இருக்கிறார்கள், எத்தனாயிரம் பட்டதாரிகள். இப்ப அதாவது முன்னைய காலங்களுடன் ஒப்பிடும் போது இப்போதைய இளைஞர்கள் நம் படிப்பறிவுகள் அதிகம். சரி, அவர்களுக்கு அறிவு இல்லை, அரசியல் ஞானம் இல்லைன்னா நீங்கள் அரசியல் ஞானம் இருந்த நீங்கள் இவ்வளவு காலம் என்ன செய்தீர்கள்? அரசியல் ஞானம் இருந்த நீங்கள் சரி மிகப்பெரிய அறிவாளிகள் என்று சொல்லலாம், உங்களை அரசியலில் மிகப்பெரிய ராஜதந்திரிகள் என்று சொல்லலாம். என்ன செய்த நீங்கள்? உங்கள் மகன்கள், உங்கள் குடும்பத்துக்கு சொத்தை சேர்த்தீர்கள், சுவிஸ் பேங்க்ல உணர்ந்து காசை போட்டீர்கள், அந்த மக்களை ஏமாற்றினீர்கள், உங்களை நம்பி நின்ற எல்லோரையும் ஏமாற்றினீர்கள். டெல்லியில் போய் ஒன்றை கலைப்பீர்கள், இங்க வந்து ஒன்றை கலைப்பீர்கள். அதைத்தானே செய்து கொண்டிருந்தீர்கள். ஊழல் செய்தீர்கள். ஊழல் செய்கிற உங்கள் அறிவை விட ஊழல் செய்கிறது, பொய் பேசுவது, புரட்டு, இந்த தேர்தலில் ஒன்றை சொல்வது. ஆக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று சொன்னால் இலவசங்களை கொடுப்பதால் அல்லது மக்களுக்கு பணத்தை கொடுப்பதால் தேர்தலில் வென்று விடலாம், மீண்டும் மீண்டும் வென்று விடலாம். இந்த ஒன்றுதான் உங்களிடம் இருந்தது. அதுக்கு பிறகு அதுக்கு அப்பாலே ஒன்றும் இல்லை. ஆனால் இளைஞர்கள் என்று நீங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. அவர்கள் அறிவை பொறுத்தவரையில் அவ்வாறு குறைத்து மதிப்பிட முடியாது. சரி, அவர்கள் வந்து விட்டார்கள், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன செய்கிறார்கள் என்றது. அதுக்கு பிறகு மக்களை பொறுத்தவரையில் நீங்கள் மக்களின் தீர்ப்பை ஒருபோதும் நாங்கள் யாருக்கும் குறை சொல்வதற்கான அதிகாரம் இல்லை என்று அவர்களுக்கு தெரியும். அந்த மக்களுக்குரிய அரசியல், அந்த மக்கள் தங்களுக்கு தேவையான ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இது இலங்கையிலும் நடந்தது, நீங்கள் பார்க்கலாம். அந்த திசாநாயக்காவின் வரவை பொறுத்தவரை அது சிங்கள மக்கள், நான் அதை தமிழர்களுடன் கொண்டு வருவேன். அது சிங்களவர்கள் தங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று செய்தார்கள். அதை நாங்கள் கொண்டாட எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதே போல தமிழக மக்கள் தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று செய்தார்கள். அது வரவேற்கத்தக்க அந்த மக்கள் நம்முடைய. அதே மாதிரி ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரை நாங்கள் தான் எடுக்கணும் எங்களுக்குரிய முடிவே தவிர இதுகளெல்லாம் ஒரு பாடமாக எடுக்கலாம். ஆனால் இதில் தமிழக அரசியலுக்கு எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதே போல சிங்கள அரசியலுக்கு எங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை. அது அவர்களுக்குரிய தலைவர், எங்களுக்குரிய தலைவர் இல்லை. நாங்கள் எதிர்வரும் தேர்தல்களில் எங்களிடம் இளைஞர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு பாடமாக எடுத்தோமாக இருந்தால் உண்மையில் எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கும். ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மிக முக்கியமான தமிழக தேர்தல் தொடர்பான உங்களுடைய பார்வைகளை முன்வைத்தமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு.